நைட் ஃபீடு குடுக்கறது முக்கியமா? இவ்வளவு நேரம் வரைக்கும் அது தூங்கினா பரவாயில்ல, எழுப்பி குடுக்கலாம் அப்படின்றது என்ன ஒரு டைம் பீரியடு? அது எந்த பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கும்? எப்பவுமே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது செகண்ட் டே அடுத்த வீக் குறையும். அந்த குறைஞ்சு திருப்பி 2 வீக்ஸ் ரீச் பண்ற வரைக்கும் நமக்கு அதுக்கு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீடிங் கண்டிப்பா கொடுக்கலாம். தூங்கினாலும் எழுந்திருச்சு எழுப்பி கொடுக்குற மெத்தட்ஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த பியர்த் வெயிட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில குழந்தைங்க அவங்களாவே டிமாண்ட் ஃபீடிங்க்கு மாறிடுவாங்க. ஸோ அதனால நைட் ஃபீடிங் கட்டாயம் நம்ம எழுப்பி எழுப்பி கொடுக்கறது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கண்டிப்பா தேவையில்லை. அந்த 3 மந்த்ஸ் வரைக்கும் அந்த பேபி பர்த் வெயிட் கெயின் ஆயிடுச்சு, டிமாண்ட் ஃபீடிங்ல இருக்குது, மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுதுன்னா நைட் ஃபீடிங்க்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. பட் அதர்வைஸ் நைட் ஃபீடிங் வில் கண்டினியூ டு ஆல் கைண்ட் ஆஃப் பேபிஸ் ஆன் டிமாண்ட். அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம நைட்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த டிமாண்ட் ஃபீடிங்ன்றது வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாம் யூனிஃபார்மா ஷெட்யூல் போட்டு 3 மணி நேரத்துக்கு ஒரு குடிக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில குழந்தைங்க கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு, கொஞ்சமா குடிச்சிட்டு, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கூட அழுவும், பால் கேட்கலாம் இனிஷியல் பீரியட்ல. ஒரு சில குழந்தைங்க ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்லாம் ஆச்சுன்னா, நல்லா மொட்ட மொட்ட குடிச்சிட்டு, நல்லா 1/2 அன் ஹவருக்கு சக் பண்ணிட்டு, வயிறு நல்லா ஃபுல் ஆயிட்டு 3 ஹவர்ஸ் கூட தூங்கும். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல I think night feeding is a must. The mother has to sacrifice her sleep. In case அவங்களால sacrifice பண்ண முடியலன்னா expressed milk which can be given by the husband or the other attenders who are available. ஸோ இது ஸோ ஒவ்வொரு குழந்தையும் கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த டிமாண்ட் ஃபீடிங். அதனால தான் அவங்க டிமாண்ட் ஃபீடிங் சொல்றாங்க. இட்ஸ் நாட் அ ஷெட்யூல்டு ஃபீடிங். 10 மணி ஆச்சு பால் கொடு, 4 மணி ஆச்சு பால் கொடு, அப்படி கிடையாது. பசிக்கும் போது குழந்தை அழுதுச்சுன்னா பால். Happy they're feeling weak.